தெனாலிராமன் கதைகள் 97. அரசரின் சவால். விஜயநகர அரண்மனையில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் தன் அமைச்சர்களை சோதிக்க விரும்பினார். என் அரசவையில் உண்மையில் திறமையானவர் யார் என்று கேட்டார். பலர் தங்கள் அறிவையும் திறமையையும் விளக்கினர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தான். அரசர் கேட்டார், நீ எதற்காக சிரிக்கிறாய்? தெனாலிராமன் பதிலளித்தான், மகாராஜா, அறிவு என்பது கத்தியைப் போல, அதை எங்கே எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதே முக்கியம். அரசர் ஒரு சோதனை அறிவித்தார். நாளை காலை ஒரு பொய் சொல்லி அதன் மூலம் உண்மையை நிரூபிக்க வேண்டும். அடுத்த நாள் பலர் முயன்றனர். ஆனால் யாராலும் சோதனையை நிறைவேற்ற முடியவில்லை. தெனாலிராமன் முன்வந்து சொன்னான், மகாராஜா, இன்று நீங்கள் சூரியனை காணவில்லை. அரசர் சிரித்தார். இது பொய், இன்று சூரியன் உதித்ததே. தெனாலிராமன் அமைதியாக விளக்கினான், ஆனால் நீங்கள் அரண்மனைக்குள் இருந்ததால் சூரியனை நேரில் பார்க்கவில்லை. எனவே என் பொய் சூரியன் உதித்தது என்ற உண்மையை நிரூபித்தது. அரசர் இன்னொரு சவாலை வைத்தார். என்னை கோபப்படுத்தாமல் என் பெருமையின் எல்லையை சொல். தெனாலிராமன் சொன்னான், மகாராஜா, உங்கள் புகழ் கடலை போல பெரியது. ஆனால் கடலுக்கும் எல்லை உண்டு. அந்த எல்லையை காப்பதே உண்மையான பெருமை. அரசர் சிந்தித்தார். தெனாலிராமனின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்தார். இதுதான் உண்மையான அறிவு என்று கூறி அவனை பாராட்டினார். நீதி. அறிவு என்பது தாக்குவதற்கு அல்ல, உண்மையை வெளிப்படுத்துவதற்குத்தான். இங்கே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குமே, அதை நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.